அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. சாம்சங் ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான ரெண்டர் இமேஜஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மீடியாடெக் வந்து சிப்பஸ்ட் 5G சிப்செட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். போக்கோ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 369 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர். ஏன்னா இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை விட அதிகமாக இருக்கிறது தான் காரணம். ஆனால் ரீசெண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராய் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து சர்ப்ரைசிங்காக ஏர்டெலுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ரிலையன்ஸ் ஜியோ விட அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 இப்போ வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2020 இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து 18 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் அதிகமாக இருக்காங்க. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லட்சம் வரைக்கும் அதிகமாக இருக்காங்க. அதே வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இப்போ மாதிரி அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ ட்ராய் கொடுத்துருக்க இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு ஏர்டெலும் டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ரீவில் ரிசர்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக இருக்கக்கூடிய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது குளோபலாக அப்படின்னு சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட 168 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இதில் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் வந்து யார் லோவஸ்ட் டேரிஃப் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் லோவஸ்ட்டும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் முதல்ல பார்த்துடலாம். லோவஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டாவில் வந்து லோவஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஹையஸ்ட் டேரிஃப் 1 GB டேட்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலஸ் கனடா அப்படின்னு ஒரு கனடாவுடைய டெலிகாம் ஆப்ரேட்டர் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லோவஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜியோ மட்டும் இல்லை, ஏர்டெல், வோடஃபோனும் இதில் இருக்காங்க. அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாவது 100 GB டேட்டாவில் வந்து யார் லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதுலேயும் ரிலையன்ஸ் ஜியோ தான் வந்து லோவஸ்ட் டேரிஃப் பிளானில் இருக்காங்க. ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகஸ் கனடா, இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் தான். எவ்வளோ ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட 17 டைம்ஸ் இவங்களுடைய ப்ரைஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு 1000 GB டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைட் லாட்வியா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் தான் இவங்க லோவஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிவேர், இவங்க தான் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஆல் ஓவராக அவங்க கன்சால்டேட் பண்ணி சொன்னது என்னென்னா லோவஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த 3 டெலிகாம் ஆப்ரேட்டர் தான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு லோவஸ்ட். ஸோ இந்தியன்ஸ் தான் வந்து லோவஸ்ட் டேரிஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கிரீஸ் அண்ட் கனடா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் டேரிஃப் பிளான்ஸ், அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் டேரிஃப் பிளான்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி எல்லா பாப்புலரான ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ண போகிறதா தெரியுது. எஸ், இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் கீழே, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே வந்து இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ தட் வந்து இனிமேல் டிவியில் இல்லை நம்ம சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சென்சார் போர்டு கீழே தான் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் வந்து இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் மூலியமாக தான் அவங்க பாப்புலராகவே இருக்காங்க. அதாவது வந்து பாலிடிக்ஸ் பற்றியோ இல்லைனா ஹியூமன் ஹராஸ்மெண்ட் பற்றியோ நிறைய சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் இவங்க போடுறதுனால தான் இவங்க பாப்புலராகவே இருக்காங்க. ஆனால் இனிமேல் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் இவங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சென்சார் போர்ட் மாதிரி இவங்களும் வந்து கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இதிலெல்லாம் வந்து ஒரு லிபர்ட்டியோடு இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் இந்த இஷ்யூவை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்து இன்னோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க வந்து ஆக்டா கேமராவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான ஒரு பேட்டன்ட்டும் இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த நாச்சுமே இல்லை, உங்களுக்கு அண்டர் ஸ்க்ரீன் கேமரா அப்படிங்கிற மாதிரி வந்து பிளெயினாக இருக்குது, பஞ்ச் ஹோல் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்குது. அதே ரியர் சைடு
சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கேமரா தான் இருக்குது. 8 கேமரா வந்து உங்களுக்கு கார்னர்ஸில் இருக்குது. ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து 2 கேமரா, அதுக்கப்புறம் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் வந்து இந்த பேட்டன்ட்டில் தெரியுது. ஸோ டோட்டலாக வந்து 8 கேமரா, அதுக்கப்புறம் 4 ஃப்ளாஷ் லைட் வந்து இதில் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பேட்டன்ட்டை பார்க்கும்போது 8 கேமரா இருந்தாலும் வந்து இதோட அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இவங்க நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ கேமராஸோட எந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் வந்து சைனாவில் லென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி கேமராஸ் அலைன் பண்ணி வரும்னு. மீடியாடெக் எக்ஸிக்யூட்டிவ் வர்ச்சுவல் சமிட் ரீசெண்டாக நடந்ததில் வந்து ஒரு புது 5G அஃபோர்டபுள் சிப்செட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700. ஸோ இது ஏற்கனவே லான்ச் பண்ண 720 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆர்கிடெக்சர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதாவது கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்டெக்ஸ் A76 வந்து 2.2 GHz தான் இதுவும். அதே கார்டெக்ஸ் A55 வந்து உங்களுக்கு 2.0 GHz தான் கொடுத்துருக்காங்க. அதே GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாலி G57 இருந்தாலும் உங்களுக்கு 720 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC3, இது வந்து உங்களுக்கு MC2. ஸோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி இதுவும் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒர்க் ஆகும். கேமரா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு மீடியாடெக் 720 எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு உங்களுக்கு 700 பெர்ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இதில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இதில் கொடுக்குறாங்க, இந்தியாவில் எப்போ கொண்டு வராங்கன்னு. போக்கோடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் IMDA சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்ட்டாக இருக்கிறது வந்து மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M2012J19. அது மட்டும் இல்லை, இது CNG அப்படிங்கிறதுனால இது சைனா அண்ட் குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைனா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து இது ரீபிராண்ட் பண்ணி ரெட்மியுடைய Note 9 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே குளோபலாக வந்து இது போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இது போக்கோவுடைய X3க்கு சக்ஸஸராக போக்கோ X3 ப்ரோவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதை பற்றின எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆகலை. பட் இதோட மாடல் நம்பர் வச்சு பார்க்கும்போது இது போக்கோ X3 உடைய சக்ஸஸராக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் போக்கோ X3 ப்ரோன்னு ஒரு சக்ஸஸர் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு 2020க்குள்ளே. மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய புது சப் பிராண்டு கீழே மைக்ரோமேக்ஸ் Note 1 அதுக்கப்புறம் 1B 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 10 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தது. நானும் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ புக்கிங் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதாகவும் தெரியுது. இவங்களுடைய ப்ரீ புக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதை பார்க்கலாம் மைக்ரோமேக்ஸ் உடைய ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு. ரியல்மி உடைய 7 சீரீஸில் ரியல்மி 7 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து NBTCயில் வந்து சர்டிஃபையாக இருக்குது. ஸோ இங்கே சர்டிஃபை ஆன மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX2111. ஸோ இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10ஆல் வந்து ரியல்மி V5 இதுதான் வந்து அதே மாடல் நம்பரில் வந்து அங்கே லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ இங்கே மாடல் நம்பர் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரியல்மி V5 வந்து ரீபிராண்ட் ஆகி குளோபலாக ரியல்மி 7 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ரியல்மியுடைய 7 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக X7 இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரியல்மி 7 5G குளோபலாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ரியல்மி V5 என்ன சிப்செட்டில் லான்ச் பண்ணாங்களோ, அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 720 5000 mAh பேட்டரின்னு அதே ஸ்பெசிஃபிகேஷனோட குளோபலாக இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. சாம்சங் ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு டிவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, த செரோ. இது வந்து 43 inch டிவி அப்படின்னு சொல்லி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,990. பட் இது வந்து ஒரு மேசிவ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் LG விங் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுமோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதே கான்செப்டில் உங்களுக்கு டிவியே வந்து கம்ப்ளீட்டாக 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். அதோட வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் அ கிளிக் வந்து நீங்கள் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவி வந்து ரொம்பவே இன்னோவேட்டிவாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வேணாலும் சரி, போர்ட்ரேட் வேணும்னாலும் சரி, நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, த செரோ. அது மட்டும் இல்லை, சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி Zero இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகுது. ஸோ Zero அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க 0 நாச்சஸ் 0 போர்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆடியோ ஜாக் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. இன்னும் சொல்ல போனால் மீமிக்ஸ் ஆல்ஃபா எப்படி இருந்ததோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைடு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருந்த மாதிரி இதுலேயும் வந்து எந்த நாச்சுமே இல்லாமல் போர்ட்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளேவோட வரப்போகுது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி Zero அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான சில ரெண்டர் இமேஜஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்கன்னு. சாம்சங் கேலக்ஸி A42 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே குவிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நம்ம
நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு 5G அதுக்கப்புறம் 4G 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட 5G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750 வரப்போகிறதுனால ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. பட் சாம்சங் உடைய A42 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் 5G அண்ட் 4G 2 வேரியண்ட்டில். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். லென்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட்டில் எத்தனை கேமராஸ் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், லென்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருந்த பேட்டன்ட்டில் வந்து ரியர் சைடில் எத்தனை கேமராஸ் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iPhone 11. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிடுங்க. அதில் வின்னர் வந்து டியூட் தினேஷ். கங்க்ராச்சுலேஷன் டியூட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.